சுகாச்சாரிய இடத்துல பாகவதம் கேட்கறதுக்காக பரீட்சித்து உட்கார்ந்துட்டான். தேவர்கள்லாம் அதி ஜாகிரதையா வந்து, நாங்க உனக்கு அமுத கொடுக்குறோம், அதுக்கு பதில் பாகவத கதாமிருத்தத்தை எனக்கு கொடுன்னார். பரீட்சித்து பதில் சொன்னா, எனக்கு கண்ணாடி கல்லுக்கும் மாணிக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியும், நான் ஏமாறுறதா இல்லை, போயிட்டு வாங்குவோம். இது கண்ணாடி கல், இது மாணிக்கம். நீங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா கண்ணாடி கல்லை எங்கிட்ட கொடுத்துட்டு மாணிக்க கல்லை நீங்க வாங்கிட்டு போகலான்னு பாக்குறீங்களா? கிடையாது. பாகவத அமுதம் தான் எனக்கு தேவை. அது பகவான்கிறவனே அமுதம், பாகவதனே அமுதம். அப்ப அந்த அமுதத்தை அனுபவித்தால் இன்பம் நீடித்திருக்கும். அவ்யயம், அது குறையாத அனுபவம். உலக இன்பம் அத்தனையும் குறைந்து போகும். ஆனா பகவத் அனுபவம்ங்கிறது குறையாது இல்லையோ. அதனாலதான் இவ போவான் போகுன்னாருங்கிறா. நாங்க போயிட்டே இருக்கிறது எப்படி ரசிக்கிறதுன்னா, எத்தனை தரம் எத்தனை நாள் பக்தி பண்ணிட்டு இருந்தாலும் அது குறைவு ஏற்படுறதில்லை. நீங்க பக்தர்கள், நல்ல பக்தர்கள், தூய்மையான மனசு படைத்தவாளை பார்த்தீங்கன்னா, என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவ கவலைப்படுறதில்லை. வெற்றி தோல்விகள் வந்தாலும் கஷ்டப்படுறதில்லை. அவர் நம்ம பார்த்தா என்ன தோணும்னா, இவாளுக்கெல்லாம் கஷ்டம் வந்தா தெரியும், அது வரைக்கும் நன்னார் போகணும். அவர்கள் வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ வந்திருக்கு. அவளுக்கு என்ன பெருமைன்னா, இந்த வாழ்க்கைக்குள்ள கஷ்ட நஷ்டம் வந்திருக்கு, அவ பட்டிருக்காள்னே நமக்கு புரியாதபடி நடந்துட்டு இருக்கா பாருங்க. அதுதான் அவர்களுக்கு இருக்கிற பெருமை. பார்த்தா தோணும், இவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கா, நாம் பட்ட கஷ்டம்வா. உண்மையில நாம பட்டே இருக்க மாட்டோம், அவர் தான் நிறைய பட்டிருப்பார். ஆனா அவர் அதை ஒரு கஷ்டமாவே எடுத்து கொண்டிருக்க மாட்டார். என கிருஷ்ண பக்தியிலேயே மூழ்கி விட்டபடியால் அவனுக்கு மற்றொரு இன்ப துன்பம் தெரியறதில்லை. போதும், எத்தனையோ கஷ்டமான வேலைகள்லாம் பார்க்குறோம் பாருங்க. இன்னும் வேண்டாம், அறுவை சிகிச்சை பண்றா. சாதாரணமா புரிஞ்சுப்போம். அறுவை சிகிச்சை, ரண சிகிச்சை, நம்மளை வெட்டி ஏதோ சரிப்படுத்துறாளோ இல்லையோ. அப்ப என்ன கொடுத்துடுறா? மயக்க மருந்து கொடுத்துடுறா. மயக்க மருந்து கொடுத்துட்டோம்னா வெட்டுறான். இதை மட்டும் கண்ணை திறந்துட்டு இருக்கச்சே வெட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வெட்டினா நம்ம ஆஹோன்னு கத்தி ரத்தமா கொட்டி என்னென்னமோ ஆயிடும். ஆனா நம்மளே வெட்டுறார். ஹிருதயத்தையே எடுத்து கூட வெளியில வச்சுடுவாளாம். அதை கத்திரிச்சு இன்னொரு இடத்துல கூட அதுக்கு இந்த பக்கமா போங்க அந்த பக்கமா போங்கன்னு ரத்தத்தெல்லாம் திருப்பி விட்டுறாளாம். எதேதோ பண்றாள்னா இது முழிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த மயக்கத்தை கொடுத்ததுனால இந்த எந்த கட்டமுமே தெரியலையோ இல்லையோ. அதே போல லோகத்து இன்ப துன்பங்களாகிற அருவகள் அத்தனையும், ரத்தமோ சீழோ சதையோ எலும்பு முறிவோ ஏதும், பக்தி என்னும் மயக்கத்தில் ஒருத்தன் இருக்கும்போது அது அவனுக்கு தெரிவதே கிடையாது. பக்தியிலேயே ஆழ்ந்துடுறார். ஆனா திரும்பி வெளியில வந்துடுவோம் இல்லையோ. வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரண சிகிச்சை பண்ண போறச்சே 1.5 மணி நாள் கொடுத்துருப்பா, 3.5 மணி நாள் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் மயக்கத்திலேருந்து வெளியில வரலன்னா அது ஒரு ஆபத்து. ஓ, இவர் என்ன மயக்கமாவே இருந்துட்டு போறாரே, வரவே மாட்டார் போலுக்குன்னு மாற்று மருந்து கொடுக்கணும். ஆனா அந்த கட்டம் கூட இங்க கிடையாது. இந்த மயக்கத்தோடயே இருக்கலாம், இந்த மயக்கத்தோடயே மோட்சத்துக்கு போயிடலாம். இதுல இருந்து வெளியில வரணுங்கிற தேவையே இல்லை. ஆனா ரண சிகிச்சம் போது கொடுக்கிற மயக்கம் பயமான மயக்கம், அது தேவையற்ற மயக்கம், நம் தலையில் செயற்கையாக திணிக்கப்பட்ட மயக்கம். ஆனா பக்தி என்னும் மயக்கம் இயற்கையான மயக்கம், திணிக்கப்பட்ட மயக்கம் அல்ல, வரவேற்கத்தக்க மயக்கம். அதைத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். உச்ச நன்னோய் இது தேறினோம். பகவன், நமக்கு ஒரு நோய் வேண்டும். நீ என் பேர்ல பூத பிரேத பிசாச்சம் பிடிச்சின்று காப்பல ஆவேசிச்சுடணும். நான் நோய் கண்டு போய் உன்னிடத்திலேயே கிடந்துடணும். அந்த நோய் எனக்கு எப்போது கொடுக்க போகிறாய்? நோய் கூடுமான்னு தாயார் கேட்டாள். உச்ச நன்னோய் இது தேறினோம். தாயே, நான் உலகத்து நோயை கேட்கல, நன்னோயை கேட்கிறேன். பகவானாலே பீடிக்கப்பட்டிருப்பது நன்னோய். அந்த நோய் தான் பக்தி என்னும் நோய். அது இருக்கத்தான் உலகத்தில் இருக்கிற இன்ப துன்பம் தெரியாமல் அதுல இருந்து நாம விலைக்கு விடுறோம். பூச்சி ஓஹோன்னு கடிக்க வருது, நம்ம பூசி விடுறோம் பாருங்க. அது போலத்தான் இதுவும். அப்புறம் அது கடிக்கிறதுக்கே வராது இல்லையோ. அதை போல நாம பக்தி பண்ணிட்டோம்னா இன்ப துன்பங்கள் அண்டுவதில்லை. சுசுகம் கர்த்தும் வாஸ்தவம். ஆனா அது பூசிந்தா அதுல கட்டம் இருக்கு. ஏற்றி வைக்கிறோம், சுருள் ஏற்றி வைக்கிறோம், அது தொண்டையில பூந்துக்கிறது, தொண்டை கட்டி போடுறது, மூக்கு. அதை போல ஒண்ணுமே பக்தி கட்டம் இல்லை. ஆக உலகத்துல எதையானு ஒண்ணு சரிப்படுத்தணும்னா படுத்துறதுக்கு சிரமப்பட்டாகணும். நாம வழியில சிரமப்பட வேண்டும், அப்ப நல்லது கிட்டும். ஆனால் பக்தியிலோ வழியும் இருக்கிறது, கிடைக்கிற இடமும் இருக்கிறது. அதனாலதான் போவான் போகுன்னாருன்னு இவா போயிட்டே இருக்கா. போவான் போகுன்னாரே போகாமல் காத்தென்னு. ராஜவித்யா ராஜகுத்தியம் பவித்ரம் இதம் உத்தமம் சுசுகம் கர்த்தும் அவ்யயன். இது ரொம்ப சுகமா இருக்கு அர்ஜுனா அவர்களுக்கு. நான் அவர்களை நீ போய் பாரு, பேசி பாரு அந்த பக்தர்களோட. நீ என்ன கேட்டாலும் பதில் கூட கிடைக்காது. ஏன்னா அந்த நெஞ்சும் கண்ணும் அவர்களிடத்தில் இல்லை. அவன் நெஞ்சையும் கண்ணையும் என்னிடத்துல சமர்ப்பித்து விட்டபடியால் அவன் தான் என்ன செய்கிறோங்கிறது புரியாது. 2-3 ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். சில பேர் இருக்கா அர்ஜுனா, நான் பிரம்மம், ஆனா நான் கண்ணனா பிறந்தேங்கிறத அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம் ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாக. மயக்கக்கூடிய ராட்சச ஆசுர சுவாவங்களை அடைந்தவர்களாய், ரஜோகுண தமோகுணத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் என் ஆறுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏதோ நான் மனுஷன்னு உடம்பு உருவம் மட்டும் வச்சு நினைச்சுன்னு விடுறான். அர்ஜுனன் கேட்கிறான், பின்ன நீயே இந்த உருவத்தோட வந்தே? நீ அப்படியே வைகுண்டநாதனாவே இங்க வந்து இருக்கிறதானே?
அப்ப நாங்க ஒன்னு அவமரியாதை பண்ணிருக்க மாட்டோமோ இல்லையோ, நீ இன்னார்னு புரிஞ்சுட்டு இருப்பானே, நீ இதே போல வெண்ண திருடி பெண்களோட நாட்டியம் ஆடி இதெல்லாம் பண்ணவே தானே எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, ஓ நீ சுலபமா பற்றணுங்கிறதுக்காக நான் பண்ணினேன் அர்ஜுனா. நான் வைகுண்டநாதனா வந்து உட்கார்ந்திருந்தா நீங்க கிட்டக்க வந்திருப்பீர்களா? ஓ யாரோ கீழே வந்திருக்கான்னு பயந்து போயிருப்பீர்கள். திருமங்கையாழ்வார் சாதித்தார், என்னை எவ்வளவோ அண்டி ஆசிரியித்து என்னை சேர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் வந்தார். ஆனா தோழி, அவர் நிக்கிற நிலையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ பயமாத்தான் இருந்ததே தவிர கிட்டக்க போறதுக்கு மனசு வரலை. இப்ப நேர ராமச்சந்திரனே இங்க வந்து உங்க எல்லாரையும் என் திருவடியில சேர்த்துக்கிறதா இருக்கே வாங்கோன்னா பயந்து போய் 4 அடி பின்னாடி போடுவோம். ஏன்னா அவர் நிக்கிற தோரணை என்ன, சாருங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கிற அழகு என்ன, பக்கத்துல லக்ஷ்மணனை பார்த்தாலே நமக்கு பயம். இவர் பரதனையே சந்தேகப்பட்டு சண்டை போட போனவர் நம்மளை என்ன பாடுபடுத்துவரோன்னு நமக்கு பயம். கிட்டுக்கே போக மாட்டோம். அழ்வார் பாசுரத்துல சொன்னார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடி மகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரனான் தேவரென்னு அஞ்சினோம். பெருமான் தான் சிக்கை அழக வைத்துக் கொண்டு திருமங்கையாழ்வார் மனசை ஈர்த்துடணுங்கிறதுக்காக எத்தனையோ பண்றானா. மைவண்ண நரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழ இருபாடு இலங்கி ஆட, காதில் இருக்கிற குண்டலங்கள் அப்படி இப்படி ஆடுறது, எய்வண்ண வெஞ்சலையே துணையா கையில் சார்ங்கத்தை பற்றி கொண்டு ராமலட்சுமணர்களைப் போல வந்தார்கள். ஆழ்வீர், நீர் நமக்கு ரொம்ப விருப்பமானவராயிற்றே, எப்ப ஆசிரியிக்கிறீர் என்று கேட்டார்கள். இத்தனை நெருக்கமா அவன் வந்தும் தோழி, அவன்தான் நாம தான் என்று தோணிப்போய் அவ்வண்ண தவர் நிலமகண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோம். அவனை தெய்வம் நினைச்சு நான் ஒதுங்கிட்டேனே தவிர நம்மோட சேர வந்திருக்கிறவன்கிறத நான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேனே. தேரெழுந்தூர் அமர்வு அப்பனுக்காக திருவங்கியாழ்வார் சென்றார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற அரசே செய்ய கண்ணா என்ன ஆழ்வார் 4 பதிகங்கள் தேரெழுந்தூருக்காக வரிச பாசுரங்கள் பாடினார். ஆனா வந்த போது பெருமான் தேவாதிராஜனா சேவை சாதிச்சுட்டார். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நான் கிட்டக்கே போறதில்லை அப்படின்னு ஆழ்வார் அந்த ஊரை விட்டே விலகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். புஷ்கரணியை தாண்டி போறதுக்குள்ள கால் அப்படியே தள்ளாடி விலவிலத்து போயிட்டான். நம்மால மேல நடக்க முடியலையேன்னு திருவங்கி ஆழ்வார் திரும்பி பார்த்திருக்கார். தேவாதிராஜனான திருக்கோலத்தை விட்டுட்டு மருவி அப்பனாக கோசகனாக பெருமாள் சேவை சாதிக்க, ஓ நம்ம இட பிள்ளை அப்ப பாடணுங்கிறதுக்காக வந்துதான் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு பாடினார். அப்ப தேவாதிராஜன்னு காமிச்சா ஆறு வருவார், பிரம்மா வருவர், விஷக்சேனர் வருவர். நம்ம பிள்ளைன்னு காமிச்சா தானே நாம் அருகில போவோம். ஆனா அர்ஜுனாக்கு என்ன தெரியுமா பாப்பா போச்சு, இவன் எல்லாரும் ஆசிரியக்கணுங்கிறதுக்காக நான் என்ன தாழ விட்டு கொண்டேன். ஆனா தாழ்ந்தவன்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் எதற்கு தாழ விட்டு கொண்டேங்கிறத தெரிஞ்சுக்காமல் நான் வெறும் மனுஷன்னு நினைத்து என்னை அவமரியாதை பண்ணுகிறார்கள். வருத்தத்தோட கண்ணன் பேசுறார், அவஜானந்தி மாம் மூடாக மானுஷிம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம். நான் உலகத்துக்கு ஈஸ்வரங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏன்? ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதி மோகினியும் சிறுதாக ரஜோகுண தமோகுணத்தாலே மயங்கி கிடக்கிறார்கள். அர்ஜுனா, சத்தகுணம் இருக்கிறவன் என்ன அடைகிறான். நான் உங்ககிட்ட அன்பே இல்லாமல் பக்தி இல்லாமல் என் காரியங்களை நல்ல ஞானத்தோட கர்மாக்களை பண்ணி மோட்சத்துக்கு போட முடியாதான்னா அர்ஜுனன். கண்ணனுக்கு ரொம்ப சிரிப்பு. பக்தி எங்கிட்ட இருக்காது, ஆனா வைகுண்டத்தை அடையறதுக்கு நீ கர்மாவும் ஞானமும் பண்ண போறியா? கொடுக்க வேண்டியதே நான், அடைய வேண்டியதே என்னை. என்னிடத்தில் பக்தி இல்லாமல் நீ எதையும் அடைந்து விடுவதற்கு முடியாது. பின் அவரவர்கள் நிறைய காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்காளே, அவ்வளவு தூரம் ஒன்றும் உங்ககிட்ட ஆசையோட பண்றதா தெரியலையே. நிறைய தானங்கள் பண்ணிட்டே இருப்பா, தர்மம் பண்ணிட்டே இருப்பா. ஆனா பெருமாள்னு சொன்னா அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் இச்சை இல்லை சுவாமி. ஆனா நல்லவனா வாழணும், மோட்சத்துக்கு போயிடணும். இது ஒரு பெரிய கோஷ்டியே இருக்கு. ஏன்னா இதுல பக்தியை பத்தி அவளுக்கு கவலை கிடையாது. ஆனா நிறைய தானம் இல்லாம நல்ல காரியம் பண்ணுவா, பரம தார்மிகர்களா இருப்பா. ஆனா சம்பிரதாயம்னு சொன்னா மட்டும் ரொம்ப தூரம் இருக்கு, விருப்பம் இருக்காது. ஏன்னா நல்லவனா இருக்கேனே, அந்த தர்மத்தை வச்சே மோட்சத்துக்கு போயிடுறேனேன்னா அதைத்தான் நிந்திக்கிறான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே. மோகாஷாக மோக கர்மாணாக மோகஜானாக விச்சேதசக. இவர்கள் மோகாஷாக, இவ ஆசை ஒரு நாள் நிறைவேற போறதில்லை, பயனற்று போட போறது. மோக கர்மாணாக, ஆசை நிறைவேறாத கர்மத்தால் என்ன லாபம்? கர்மமும் பயனற்று போகும். மோக ஞானாக, என்னை பத்தின உண்மையான அறிவில்லாத எதைத்தான் சாதிக்க போகிறான், அதுவும் நடக்காது. விச்சேதசக, உண்மை அறிவு எனக்கு ஏற்பட போவதே இல்லை. ஏன் இப்படி தாழ்ந்து போகிறான்னு அர்ஜுனன் கேட்கிறான். ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதி மோகினியும் சிறுதாக, ராட்சச ஆசுர சுவாவத்தாலே. பக்தி இருந்து தர்மம் பண்ணாதான் அது உயர்த்தி ஏற்படுத்தினே தவிர தர்மமே பண்ணிட்டு இருக்கேன் பக்தி இல்லைங்கிறது மோட்சத்தையே கொடுத்தார். இந்த லோகத்துல அது நன்னா வச்சுருக்கலாமே தவிர அதை பண்ணினாத்தான் உண்டு. அர்ஜுனன் கேட்டான், அவ்வளவு தூரம் பக்தியை ஸ்லாகித்து பேசுறியே, அது அவ்வளவு வசந்ததா? உன் பக்தர்கள்லாம் அதை பிடிச்சிருக்கிறவா மற்ற இடத்துல போக மாட்டார்களா? அதுவே போரும்னு திருப்தி அடைஞ்சிடுவாளான்னு கேட்டுட்டான்.
கண்ணனுக்கு பிடிச்சுட்டான். இந்த ஒரு கேள்விதான் அர்ஜுனன் கேட்டான். கேட்டத்தை அடுத்து இருக்கிற 34வது ஸ்லோகம் வரை, இது நடந்தது 9வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே, கடைசி வரைக்கும் இவர் ஏன் கேட்டோங்கிற அளவுக்கு பதில் சொல்லிட்டார் கண்ணன். இந்த ஒரு கேள்வி அப்படித்தான் உன் பக்தர்கள் இருக்கிறார்களான்னு விட்டார் இல்லையோ. இப்ப பக்தியை விட்டுட்டார், பக்தனை பிடிச்சுன்னு விட்டார். பக்தி பண்றது எப்படி வேணா இருக்கட்டும் அர்ஜுனா, அதை பண்ணுகிற என் பக்தனுடைய மகாத்மத்தை சொல்றேன் கேள். அவளுக்கு பேர் கொடுக்கிறான் கண்ணன், மகாத்மனஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்த்யனன்ய மனசா ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் மகாத்மனஸ்து மாம் பார்த்த. பார்த்த மகாத்மாக்கள் என்னை ஆசிரியிக்கிறார்கள். இவர்தான் மகாத்மா. சாஸ்திரம் முழுக்க பகவான மகாத்மா மகாத்மான்னு சொல்லும், நம்மள ஆத்மான்னு சொல்லும். ஆனா கண்ணன் இப்ப நம்ம சொல்லிட்டார், மகாத்மனஸ்து மாம் பார்த்த. எவன் ஒருத்தன் பக்தி பண்ணுகிறார் அர்ஜுனனோ அவன் மகாத்மா. தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக, அவன் தெய்வ சம்பத்து சாத்விக குணம் படைத்தவன். அவன் என்னை பூதாதி என்னும் அவ்யயம் குறைவற்றவன் என்னும் தெரிந்து கொண்டு அனன்ய மனசா பஜந்தி, வேறிடத்துல மனசே செல்லாமல் பக்தி பண்ணுகிறான். இந்த வார்த்தையை என்ன ஞாபகம் வச்சுங்கோ, அனன்ய மனசா, வேறிடத்தில் மனது செல்லாமல் பக்தி ஒன்றிலேயே மனது நினைத்திருக்கிறது இல்லையோ அவன் அனன்ய மனசா. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அனன்யா சிந்தையந்தா மாம் சிந்தையந்தா, என்ன நினைக்கிறான்? அனன்யாக, மற்றொன்ற நினைக்காமல் என்ன மட்டுமே நினைக்கிறான். ஏ ஜனா பர்யுபாசத்தே பரிதஹா உபாசத்தே, எல்லா விதத்திலையும் என்ன உபாசிக்கணும்னு ஆசைப்படுறான். பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சே, அதிலெல்லாம் உபாசிக்கணும்னு ஆசைப்படுறான். விபவத்துக்குள்ள ராம கிருஷ்ண நரசிம்ம வராக கோபால எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அர்ச்சாவதாரத்துக்குள்ளே பாண்டிய தேசம் சோழ தேசம் தொண்ட நாட்டு திவ்ய தேசம் மலையாள தேசம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். உபதேசங்களுக்குள்ள நின்னது இருந்தது கிடந்தது அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். உற்சவங்களுக்குள்ளே வசந்தோத்சவம் வருஷோத்சவம் மாசோத்சவம் பத்சோத்சவம் சம்பத்சரோத்சவம் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். பாசுரங்களுக்குள்ளே திருப்பாவையோ திருப்பள்ளி எழுச்சியோ திருமாலையோ அதுவோ அப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் வாழ்நாளே போடுறதில்லை அர்ஜுனா அவனுக்கு. அதனாலதான் பர்யுபாசத்தை, மேலும் மேலும் என்னை உபாசிப்பதிலேயே ஆசை கொள்ளுகிறான். அனன்யாக, அவனுக்கு புத்தி வேற இடத்துல போகாது. ஏன் போகாதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். நானே நிறைய கொடுத்துட்டேனே வேலை. பள்ளிக்கூடத்துக்கு போனா வீட்டு பாடம் கொடுக்குறா பாருங்க, அதை வச்சு எழுதின்னு மறுநாள் கார்த்தால 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போற வரைக்கும் சரியா போடும். எப்போ படிக்கிறதுக்கே நேரம் இல்லையேன்னா அவ்வளவு தூரம் எழுதுறதுக்கு கொடுத்தாச்சே. பகவான் எதுக்கு இவ்வளவு எழுதி வச்சிருக்கார்? நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு சிரம சுவாமி. ஆசிரமா 4000, வேதமா 3 வேதம் 4 வேதம் 7 சாக்கை 1000 சாக்கை. ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகளா அவர்கள் ஒரு ஆச்சாரியனும் 10 ஸ்தோத்திரம் 28 ஸ்தோத்திரம் எழுதி வச்சுட்டு போயிட்டா. மற்ற சம்பிரதாயத்திலாம் பாருங்க 4 வரி 5 வரி. இதை படிச்சுனுட்டா போருங்கிறாள். என்ன, அதை படிச்சு முடிச்சுட்டு அந்நிய சிந்தனம் போயிடும். அனன்யா சிந்தையந்தோமாம் இருக்காது. இத்த நாம வாசிண்டோம்னா இதுவே வாழ்நாள முழுக்க தீத்துடுறது இல்லையோ. அப்ப மற்ற இடத்துல புத்தி போவதற்கே வாய்ப்பில்லையே. அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம். அவங்ககிட்ட ஒரே ஆசைதான் அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா இந்த சிந்திச்சுட்டே இருக்கணும், அவ்வளவு தாங்குறான். போவான் போகுன்னாரே. அவ பதில் என்ன சொல்லுவாள்னா, இந்த பக்தர்கள் ஆற கேட்டாலும் நீ இந்த மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கியே, நமஸ்கரிச்சுட்டே இருக்கியே, என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா இதையே பண்ணிட்டே இருக்கணும். இது மட்டும் எங்கிட்ட விட்டு விலகி போகாத இருக்கணும். பிரகலாதன் கேட்டான், உனக்கு என்ன வரம் வேணும்னு நரசிம்ம பெருமான் கேட்கிறார். உங்ககிட்ட வரம் கேட்காத இருக்கிற வரம் கொடு, அதுதான் எனக்கு வரம் வேணும்னார் அவர். சாமர்த்திய பேச்செல்லாம் இருக்கட்டும், ஏதான ஒரு வரத்தை கேட்டுக்கோன்னா, எனக்கு எலும்பே இல்லாத புழு பிறவி எடுத்தாலும் உன்னிடத்தில் அன்பு மாறாமல் வை, அதைத்தான் நான் பிரார்த்திக்கிறேன். அப்ப வேறொன்னு அவர்களுக்கு ஆசை இல்லை. ஏன் பிரகலாதனோட எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கக்கூடாதா? துருவ மகாராஜன் 5 மாசம் 6வது மாசம் பிரத்யட்சமா பகவானை சேவிச்சு விட்டார். பஸ்பரசபாலம் சுகபோலம். பெருமான் தன்னுடைய சங்கத்தாலே அவனுடைய கன்னத்தை தடவின உடனே ஓஹோன்னு பாட ஆரம்பிச்சுட்டான். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்திருந்து என்னை வாச்சமிமாம் பிரசுப்தாம், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே காதின் வழியாக புகுந்து என்னுடைய பாசுரத்தையே கிளப்பி விட்டவனே, உங்ககிட்ட நான் என்ன கேட்கறதுன்னு தெரியலையேன்னு விதிர்த்து போய் நிற்கிறான். கேளு கேளு கேளுன்னு சொன்னா இன்னும் 4 பாட்டம் ஸ்தோத்திரம் தான் பண்றான். இதுவரை என்ன கேட்பதுன்னு தெரியல. ஏன் கேட்கலையேன்னு கண்ணன் கேட்கிறார். சேவிச்சுட்டேனே, இதுக்கு மேல நான் என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. எப்ப நீ தரிசனத்தை கொடுத்துட்டியோ, எப்ப நீ எனக்கு பாடவும் வச்சுட்டியோ, இதுவே நல்லா இருக்கு, இது நிலைத்தால் போதும். அப்ப பக்தர்கள் யாரை கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவா, போவான் போகுன்னாரை போகாமல். அப்படி போவான் போகுன்னார்ன்ற போறவாளை கூட நிறுத்திட்டேன் நான். அப்ப கண்ணன் சொன்னபடிக்கு அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம், அதையே தொடர்ந்து செய்யணும் யார் நினைக்கிறானோ யோகக்ஷேமம் வகாமியகம், அவனுக்கு நான் என்னை கொடுக்கிறேன், வைகுண்டத்துக்கு அழைச்சின் போறேன், அங்கிருந்து அவன் திரும்பி வருவதே இல்லை. யோகத்தை கொடுக்கிறேன், யோகம்ங்கிறது பகவானோடே சேர்க்கை. க்ஷேமத்தை கொடுக்கிறேன், சேர்ந்த பிற்பாடு திரும்ப வருதலில்லாத க்ஷேமத்தை கொடுக்கிறேன்.
மற்றொரு இடத்துல தெரிவிக்கிறார், நமசந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசதே சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமசந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசதே. ஓரொரு ஸ்லோகமும் 7, 8, 9வது அத்தியாயத்தில் பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய ஸ்லோகங்கள். ஆனா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் கொஞ்சம் நான் நிதானப்பட்டவனா தான் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்பவும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேனே தவிர சிந்தனையை தூண்டி விடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சட்டுன்னு பக்தி பண்ணிட்டு இருக்கிறதே புருஷார்த்தம்ங்கிறது மனசுல வாங்கினோட முடியாது. என்ன யாரும் சம்சாரத்துல உழண்டு இருக்கிறதுனாலே 30 வருஷமா உன்னை பண்ணிட்டு இருப்பார். ஆனா அதுக்கு பலத்தை எதிர்பார்க்காம பண்றதே பலமா பண்ணிட்டு இருப்பாருன்னா மனசு ஏற்குமா? சுலபத்துல ஏத்துக்காது. நான் இப்ப சொல்றச்சே இது நன்னா கேட்கறாப்புல இருக்குமே தவிர நீங்க அமர்ந்து யோசித்தாத்தான் இதுல இருக்கிற ஆழமான தலையை வெட்டக்கூடிய உண்மை என்னங்கிறது புரியும். அது சுலபத்துல வந்துடாது. இல்லைன்னா ஒரு குச்சேலர் இருந்திருப்பாரா, உத்தவர் இருந்திருப்பாரா, அல்லது கோபிமார்கள் இருந்திருப்பாரா, நம்மளும் கிட்ட போயிட மாட்டோமா? அப்ப நாம முயற்சியாவது எடுக்க வேண்டும். அப்ப பக்தியே புருஷார்த்தம். பக்திக்கு புருஷார்த்தமாக ஒன்ன நாம கேட்க போறதில்லை. பக்திக்கு பலமாக ஒன்னை கேட்காமல் பக்தியையே பலமாக கொண்டவர்கள் தான் நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அதனாலதான் சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக, எப்போதும் என்னை பத்தி கீர்த்தனம் பண்றார்கள், என்னை பத்தி அர்ச்சனாதிகளாலே பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். நமசந்தச்ச மாம் பக்தியா, பக்தியோட என்ன நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். எதற்காக? அவளை கேட்கிறான் கண்ணன் ஒரு சமயத்திலையும் அந்தந்த ஸ்லோகத்தையும் பதில் இருக்கு பாருங்க. நித்தியுக்தாக உபாசதே, உன்னை விட்டு பிளகாத இருக்கணும். இது நமஸ்காரம் என்னென்னைக்கு இருக்கணும், இதே நாமசங்கீர்த்தனம் எப்பவும் இருக்கணும். ஏன்னா சம்சாரத்தில் இருக்கிற பயம் நம்ம புத்தியை பேதலிக்க பண்ணி இதுலேருந்து வெளியில வந்துடுவோமோங்கிற பயம். இன்னைக்கு நாம பக்தி மார்க்கத்துல இருக்கோம், பெருமான் நன்னா சேர்த்து வச்சிருக்கார், ஒரு நிழல்ல இருக்கும். நிழலை விட்டு வெயிலுக்கு போனாதான் நிழலனுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். நாம எல்லாருமே நிழல்ல இருந்துட்டோம். நன்னா இதிகாச புராணங்கள் கையில இருக்கு, ஆழ்வார் பாஷன் கையில இருக்கு. ராமானுஷர் எத்தனையோ அர்த்தங்களை நமக்கு கொடுத்தார். அவர்களுடைய தோள்கள் பெரிய ஆலமரத்தை போல நிழல் கொடுக்கறது. நாம் அந்த நிழலுக்குள்ள சௌக்கியமா இருக்கும், நன்னா இருக்கு. ஆனா வெளியில அவாவா எது உண்மைன்னு தெரியாம அலையறத பார்த்தோம்னா கேட்டு பாருங்க. மற்ற சம்பிரதாயத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்றீன்னு கேட்டா எதை அடையணும், எதன் மூலமா அடையணும், ஒண்ணுத்துக்கு அவ வழி தெரியாது. சில இடத்துல நடத்துவா, பல மதங்களையும் சேர்த்து அந்தந்த தலைவர்களை கூட்டு அடியனும் போயிருந்தேன். எங்கேயோ தேசமா போறச்சே அவள்ளாரையும் கூட்டுறா. இது நம்ம இருக்கிறது சொன்னா போறாதுன்னுட்டு, அவ வேற என்ன சொல்லியிருக்கா, இவ வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி அர்ஜுனன் கீழே கண்ணலின் மாதிரி கீதையில சொல்லியிருக்கார், கர்மம்னா என்னது, பக்தினா என்னது, இதை பண்றதுனால இந்த மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல இது அந்த வாழ்க்கைங்கிறதை வாழ்க்கை நிரூபிக்கணும். அப்பதான் மேற்கொண்டு பேச்சே எழும். உண்டு நீங்க இந்த வாழ்க்கையை மட்டும் பார்க்கறதுக்கு முடியாது, ஆத்மா வேறுபட்டது, இந்த ஆத்மா எப்போது நிற்கக்கூடியது, வெவ்வேறு சரீரத்தை ஆத்மா எடுத்துக்கிறான், இங்கிருந்து அவன் புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போய்த்தான் தீருகிறான். இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமே. முதல்ல புரிஞ்சுண்டாத்தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். தேகமே ஆத்மான்னு விட்டா சம்பாதிச்சு சாப்பிட்டு தூங்கினா போறோம், அத்தோட ஆயிடுமே தவிர அதுக்கு மேல இந்த உபன்யாசங்கள்லாம் ஏற்பாடு பண்ணவே வேண்டாம். ஆண்டாள் திருப்பாவை பாடியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன்கிற அடிப்படை கொள்கையை நாம ஒத்துக்கலே எந்த வைதிக தத்துவமும் நமக்கு புரிபடாது. ஏன்னா ஆத்மா புறப்படுறாருங்கிற அடிப்படை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் எங்கு போகிறார், நரகத்துக்கா சொர்க்கத்துக்கா வைகுண்டத்துக்காங்கிற பேச்சே ஏற்படும். அதனால அவர்களிடத்துல முதல்ல அந்த வெளியின்னு ஒண்ணு உண்டுன்னு ஒத்துண்டாகணும். அங்க சென்று அடைகிறான்னு ஒத்துனுட்டா கூட ஏன் போறார், கர்மம்னா என்ன, நாம இன்னது கர்மம், கர்மத்தால் இப்படி இருக்கும், இன்னது பக்தி, பக்தி பாவத்தை போக்குறது சொல்லி கொடுத்துட்டா கேட்டுனுட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது கண்டுபிடிக்கவே படாத ஒரு சம்பிரதாயமா இருந்தா என்ன இருக்கும்? என்ன நடக்கிறதுனே நமக்கு புரியாது. என்ன நமக்கு சொல்லி வச்சுட்டா இன்னபடி நடக்கிறது, இன்னபடி வாழ்ந்துங்கோ, நடத்து போலாம்னுட்டு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத சம்பிரதாயம்னா என் கர்மத்தை பத்தி கீதையில எப்படி சொல்லியிருக்கு, பிருதாரணிக்கு எப்படி சொல்லிருக்கு, சாந்தோக்கியம் எப்படி சொல்லி சொன்னா அதுல ஒரு சம்பிரதாயத்தை சொல்லிட்டு போயிட்டார். கர்மம்ங்கிறது ரொம்ப ரகசியமானது, அதனால அந்த ரகசியத்தை வெளியிலேயே பேசக்கூடாதுன்னு எங்க பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருப்பாரு, காண்டு போயிட்டார். இவ்வளவுதான் தெரிந்தது அவளு கர்மத்தை பத்தி, என்னதுன்னே தெரியாதான். அதனாலவா ராஜவித்யா ராஜகுத்தியம் விட்டா. குத்தியம்னா ரொம்ப ரகசியமானது இல்லையோ, நாம ரகசியம்னு சொல்லிட்டு கண்ணன் எடுத்து சொல்லிட்டு இருக்கா ரகசியம் என்னன்னுட்டு. ஆனா அவ ரகசியமாவே வச்சுனுட்டாள்னா மக்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நாம் ஏன் பிறந்தோன்னு கூட தெரியாது, என்னத்துக்காக பிறந்தோங்கிற வாழ்க்கையின் பயன் கூட புரியாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இல்லாம நம்மளை இந்த உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு இல்லையோ. இது பணத்தாலோ படிப்பாலோ குலத்தாலோ வச்சதை விட நல்ல வேளை ஒரு பக்தனாக நம்ம பகவான் வைத்திருக்கிறான். அதற்குத்தான் எப்பவும் கிருத்தஜத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நாம் அனைவரும் மாக்களுக்கு சமம். மக்களாக இருக்க மாட்டோம், மாக்களாகத்தான் வாழ்வோம். மாக்கள் தேவலே, குரங்கும் அணிலும் ஜட்டாயுவும் கஜேந்திரனும் பக்தியோட வாழ்ந்தது. ஆனா அதுக்கு இருக்கிற பக்தி கூட நமக்கு இல்லாத வாழ்ந்துட்டோம்னா, பக்தி பண்ணுவதே புருஷார்த்தம். அது கொண்டு மத்தொன்னை பிரார்த்திப்பது அல்ல, செய்து செய்து பார்த்தால் தான் தெரியும்.
சில விஷயத்தை எத்தனை நாளி உபன்யாசம் பண்ணாலோ எழுதி பார்த்தாலோ புரியாது. அது அவனவன் ஆத்மா மனசுக்குத்தான் அது புரியுமே தவிர. இப்போ ஒருத்தர் கேட்பா, எவ்வளவு தூரம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உடம்புக்கு எவ்வளவு தூரம் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த ரெண்டையும் பிரிச்சு சொல்லும். சரியா ஒரு கோடு போட்டு கொடுங்க. இதெல்லாம் அவாவா போட்டுக்க வேண்டிய கோடு. ஒரு கோட்டையும் ஒத்தரும் போட்டு கொடுக்க முடியாது. எவ்வளவு சம்பாதிச்சுக்கணும், எவ்வளவு சேமிச்சு வச்சுக்கணும், எவ்வளவு தூரம் பகவத் விஷயத்தில் ஈடுபடணும்னு வெளியார் வந்தா போட்டு கொடுக்க முடியும். உள்ள இருக்கிற பெருமாளை கேட்டு அதை முடிவு பண்ணிக்கணுமே தவிர யாரும் ஆருக்கும் கோடு போட்டு அட்டவணை போட்டு கொடுக்கறதுக்கே முடியாது. கண்ணன் தெரிவிக்கிறார், சததம் கீர்த்தயந்தா யதந்தஸ்ச திருடவிரதாக நமசந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசத்தே. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட மக்கள் இருப்பார்களா? இவர் சொல்றதை பார்த்தா இவனை தவிர எண்ணமே இருக்காதா, இவரை தவிர யோசிக்கவே மாட்டானா, இவர் ஒத்தனையே தான் புருஷார்த்தமா, பக்தி பண்றதே புருஷார்த்தமா, அப்படி கூட இருப்பாளான்னா நிறைய பேர் இருந்திருக்கா. அர்ஜுனா, உனக்கு வேணா அந்த நிலை வரலன்னு சொல்லிட்டு போ. இது இத்தனை எங்க வச்சுன்னு உபதேசிச்சுட்டு இருக்கார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி விகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அது ஒரு இலையை கொடுக்கட்டும், பூவை கொடுக்கட்டும், பழத்தை கொடுக்கட்டும், தண்ணீரை கொண்டு காட்டட்டும், அவன் தூய அன்போட கொடுத்தா எத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பக்தி பக்தி பக்தி. இதெல்லாம் எங்க தெரியுமா? இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்ய சண்டையிடுறதுக்கும் ரத்தத்துக்கும் காத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்ய சண்டைக்கு ரத்தத்துக்கும் காத்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அமர்ந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி விகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனான்னா அந்த தைரியம் அவர் ஒருத்தருக்குத்தான் வரும். ரொம்ப நிதானப்படுத்தி அனைவரையும் நிறுத்தி எங்கேயோ ஓடின்னு இருக்கீங்களே, இப்ப இவ ஓட போறா, இனிமே இந்த சண்டை ஆரம்பிச்சுடுத்துன்னா சண்டைக்கே புத்தி போட போறது நெல்லு. போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். சண்டைக்காக நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்களே, சண்டை சண்டை சண்டைன்னு ஏதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நில் அர்ஜுனா, உனக்கு நல்லத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் வந்தேன் என்று மேற்கொண்டு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப போவான் போகுன்னாருங்கிறது அதிலேயே நிரத்தர்களாக இருக்கும் அவர்கள். பகவான் ஒண்ணு செய்யறார், நாம போவான் போகுன்னாரா பல இடத்துல போயிட்டே இருக்கும், நம்மளை திருத்தி கூட்டின்னு வரார். போகாமல் காத்து முதல்ல நாம போயிட்டு இருந்தது பஞ்சாக்னி வித்யா பிரகரணத்துல சொல்றது. இப்ப நம்ம போவான் போகுன்னார் சொல்றேன், எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம் இல்லையோ, நாம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நாம் பஞ்சாக்னி வித்யா பிரகரணத்தின்படி பஞ்சம்யா ஹுதாவாபகா புருஷவச்சசோ பவந்தி இதி என்ன உபனிஷத்து சொல்லுகிறது. ஸ்ரத்தை, சோமன், விருஷ்டி, அன்னம், ரேதஸ் என்கிற 5 இடத்திலே நாம் தூக்கி வீசப்படுகிறோம். ஒரு ஆத்மா கர்மாதீனமாக பிறக்கிறான். ஜன்மம் பிறந்து எத்தனையோ செயல்களிலே ஈடுபடுகிறான். ஈடுபட இவனுக்கு மறுபடியும் கர்மா வருது. நம்ம வாழறதுக்காக எத்தையான செஞ்சாகணும். அந்த செயல் வேதத்துக்கு ஒத்துண்டதா இருந்ததுன்னா புண்ணியம் கிடைக்கும், வேதம் ஒத்துக்காததா இருந்தா பாபம் கிடைக்கும். வேதம் ஒத்துண்டதை செஞ்சா புண்ணியம், ஒத்துக்காததை செய்தா பாபம். வேதம் விலகுன்னு சொன்னதுல விலகிவிட்டா புண்ணியம், விலகுன்னு சொன்னதுல விலகாட்டா பாவம். இந்த 4 தான் நமக்கு இருக்கிறது. வேதம் செய்யாதேன்னு சொல்லும், செய்யாதேன்னு சொன்னது செய்யக்கூடாது, செய்யன்னு சொன்னதை செய்யணும், செஞ்சுட்டா புண்ணியம். செய்யன்னு சொன்னதை செய்யாம இருந்து செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சுட்டா பாபம் கிடைக்கும். அப்ப நாம் செயல்பாட்டினால பாப புண்ணியங்களை சம்பாதிச்சுடுறோம், பாவ புண்ணியத்தினால மறுபடியும் பிறக்கிறது எங்க வேணா இருக்கலாம். இப்ப எனக்கு நல்ல புண்ணிய கர்மா இருந்தது, சொர்க்கலோகத்துக்கே போவேன். சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிச்சிருந்தாலும் அதற்கேற்பட்ட புண்ணியம் முடிஞ்சு போன பிற்பாடு க்ஷீணே புண்ணியம் அர்த்தலோகம் விசந்தி, மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பிறந்து விடுகிறேன். அப்ப சொர்க்கத்துக்கு போன உடனே எப்படி தெரியுமா என்ன வெளியில தூக்கி போடுவா? சாமி இதெல்லாம் போறேங்கிறீரே, எந்த உடம்போட போறது? இங்கேதான் நாங்க எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்பியே வந்துட்டோம் இல்லையோ. இனிமே இவர் வரமாட்டாருங்கிற நம்பிக்கையில நாங்க திரும்பி வந்திருக்கோம். நீர் என்னமோ திரும்பி வராருங்கிறீரே, எங்க திரும்பி வந்துருவார்? கவலைப்படாதே, நீ தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் அவர் திரும்பி வரமாட்டார். அவர் வேறேதோ சரீரத்தோட வேறேதோ அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து வருவார். அது மனுஷனா பிறக்கணுங்கிற தேவையில்லை. அவர் ஆடாகவோ மாடாகவோ கோழியாகவோ அச்சித்தாகவோ தூணாகவோ திரும்பாகவோ எப்படியும் போய் பிறக்கலாம். அப்ப புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வந்துருவோம், பாப்பம் முடிஞ்சு போச்சுன்னா நரக்கத்திலேயும் திரும்பி வந்துருவோம். அப்ப வெளியில தூக்கி இந்த ஆத்மாவை போட்டுடுவாளாம். ஸ்ரத்தை, சோமன், விருஷ்டி, அன்னம், ரேதஸ் 5 இடத்துல இவன் ஆகுதியாக கொடுக்கப்படுகிறான். பஞ்சம்யாகுதாவாபா, அதுல 5வது ஆகுதி கொடுக்கிற சேதம் புருஷன் ஆத்மாங்கிற பேர் இவனுக்கு ஏற்படுறதுன்னு உபனிஷத்து சொல்றது. எதில் ஆகுதியா கொடுப்பாள்னா, இந்த ஜீவாத்மாவை தூக்கி ஆகுதியா கொடுக்குறா, ஆகாசத்துல முதல்ல போட்டுருவா. அந்த ஆகாசத்துல ரொம்ப வருஷம் ஒரு சுத்தின்றே இருப்பான். நான் வருஷம்னு சொல்றதெல்லாம் 100 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். ஏன்னா அது குறிப்பிடப்படலை. இப்ப சொர்க்கலோகத்துல ரொம்ப நாள் தான் அனுபவிக்கிறோம். விஷாலம் சொர்க்கலோகம் புக்வா, விஷாலமா அனுபவிச்சுட்டு சக்கையா தூக்கி வெளியில போட்டுடுவா. அங்க இருக்கிற பனிமண்டலத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பார். அப்புறம் விருஷ்டி, 2வது மழை நீராக கீழே வந்து பிறக்கிறார். அதுல ஒட்டிண்டு கீழே வந்து பிறப்போம். இதுக்குள்ள எத்தனையோ மேகங்கள்லாம் அடிச்சுட்டு சதறி போடும் இல்லையோ, நாம எங்க வேணா போயிடலாம்.
பனிமண்டலம் எங்க வேணா வீணா போயிடலாம், சூரியனால ஆவியா போயிடலாம் இல்லையோ, நாமும் போயிடலாம். அப்போ கோடானு கோடி ஜீவாத்மாக்கள் முதல் நிலையில இருக்கிறச்சே, இரண்டாம் நிலையால மழைக்கு போறதே சிலர் தான் இருப்பார்கள். எல்லாரும் போக முடியாது. இத போல நாம இப்ப 5 நிலை கடந்தாகணும். கடந்து முழுக்க போவான் போகுனார் தான். நாம எது போல போயிட்டு இருக்கோம், இந்த நிலை மாறி விருஷ்டி ஜலம் வந்து கீழே கொட்டுமா, அந்த தண்ணீர் எல்லாமே நிலத்துல போய் நெல் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஆணும் ஸ்ரத்தையா எடுத்து சோமனா எடுத்து விருஷ்டியா எடுத்து அடுத்தது அன்னமாக வேண்டும். அதற்குள்ள பெய்த மழை சமுத்திரத்தில் அடைச்சின்னு போய் கடலோட கடந்து விடலாம். பெய்த மழை வாசல்ல ஓடுகிற சாக்கடையில கொண்டு போய் சேர்ந்து போயிடலாம். பெய்த மழை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடலாம். மேலேந்து கீழே வளரத்துக்குள்ளேயே ஆவியா கூட கரைஞ்சு போயிடலாம். அந்த மழை கீழே பொழியணும், நிலத்தை அடைந்து அதிலிருந்து கதிர் வாங்கணும். அதுல நெல்லுக்குள்ள இந்த ஆத்மா போய் சிக்கி கொள்ளுகிறார். அந்த நெல்லு எத்தனையோ வீணா போலாம். நெல் வளர்ந்துட்டே இருக்கச்சே காத்து கருப்பு ஏதோ அடிச்சு போயிடலாம். இல்லை மாடுகள்லாம் மேய்ஞ்சு அந்த நெல் வீணா போயிடலாம். இல்லை நம்ம போரடிக்கும் போது வண்டி மேல போய் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடலாம். இதுக்கப்புறம் எத்தனையோ நெல் உமியோட கூட ஒரு ஆத்மா போயிடலாம். அது நெல்லோட இருக்கணும். நெல்ல ஒரு புருஷனோ ஒரு பெண்ணோ உண்ண வேண்டும், ஆடோ மாடோ உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் அது ரேதஸாகவோ சோனித்தமாகவோ மாறுகிறது. ஆணினுடைய வீரியத்துக்கு ரேதஸ் என்னும், பெண்ணினுடைய வீரியத்துக்கு சோனித்தம்னும் பேர். இந்த ஆணும் பெண்ணும் தாங்கள் சம்போகத்திலே ஈடுபடும் போது இந்த ரேதஸ் பெண்ணினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்றது. அப்ப ஸ்ரத்தை, விருஷ்டி, சோமன், அன்னம், ரேதஸ் என்கிற 5வது இடத்தை இந்த ஆத்மா போய் அடைகிறார். இதுல ஒரு இடத்துலையும் எங்க வேணா நம்ம வீணா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது அடுத்த நிலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ 1 கோடி பேர் முதல் நிலையில இருந்தா 10 லட்சம் பேர் அடுத்த நிலைக்கு வருவா, 1,00,000 பேர் அடுத்த நிலைக்கு வருவா, 10,000 பேர் அடுத்த நிலைக்கு வருவா, 1000 பேர் அடுத்த நிலைக்கு வருவா. ஒருத்தன் ஆத்மாவாக ஒரு இடத்துல போய் சேரலாம். ஆத்மா ஒரு பெண்ணனுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்றது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கர்ப்பத்துக்குள்ள வந்திருக்காரே, சுகமோன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கான கிருமிகள், கீட்டங்கள், எலும்பு, மஜ்ஜை, சீழ், சதை, மலை, மூத்திர இதற்குள்ள ரொம்ப கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது. மேல தூக்கி 7வது மாசம் பகவானை பிரார்த்திக்குமா, என்னை வெளியில வரவிடாமல் இங்கிருந்து வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போறியா, நான் ரொம்ப பட்டுட்டேன் போல் இருக்கேன், இந்த நிலைமைக்கு வந்துட்டு இங்கிருந்து கூட்டின்னு போவியான்னா அப்பவே பகவான் அதனுடைய ஞானத்தை மழுங்கடைச்சுடுறார். அதுக்கு கொஞ்சம் துளிர்த்துது பாருங்க, அதை அப்பவே இல்லாம ஆக்கி செய்ய முடியாது, நீ கர்மாதீனமா இந்த பிறவி எடுக்க போறப்போ இந்த கர்மாவை பிறந்து நீ தொலைச்சுக்கணும், தொலைச்சுண்டாத்தான் முக்தியை வந்து அடைய முடியும். நீ பக்தியாலோ பிரபத்தியாலோ முக்தி அடையலாம், ஆனால் அதற்காக நீ பிறந்துதான் தீர வேண்டும். வெளியில வரச்சவே தலகுப்பற வந்து பிழக்கிறார். ஆத்மா வெளியில வந்து விடுறார். கால் வெளியில வந்தா என்னாகும், ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து குழந்தை வெளியில வரச்சே தலை தான் முதல்ல வெளியில வரணும். கால் வந்ததுன்னா உடனே என்னென்னமோ வைத்தியர் மாத்திரத்துக்கு தான் பார்ப்பார்கள். அதனால தலை வெளியில வரச்சவே சுகர் பரீட்சத்திடத்துல சொன்னார். அப்ப தலகுப்புற விடறான்னு இப்பவே தெரிஞ்சுங்கோன்னார். இந்த சம்சாரத்துக்குள்ள ஒருத்தன் வந்து விடறான்னாலே தலை முன்னாடி வருதுன்னா குப்புறத்தான் விட போறான். இந்த குப்புற விழுந்தவன் நிமிந்து நிற்கிறதுக்கு 80 வயசா இருக்கு. அவன் மோட்சத்துக்கு போறது நிமிந்து நிற்கிறதுன்னு வச்சுட்டோம்னா இந்த 80 வருஷத்துக்குள்ள இவன் படுற பாடு பிறந்த குழந்தை திரும்ப நிறுத்த வைக்கத்தான். அப்படி பிறந்தும் வாழ்க்கையும் போதான சுகமா இருக்கானா, சைசவே ஒன்றும் தெரியாது. சிசு குழந்தையா இருக்கிற சமயத்துக்கு தன் மலமூத்திரங்களை அழுவிக் கொள்வதற்கு கூட இந்த பிள்ளைக்கு தெரியாது. சரி பாலனாச்சே இனிமே தெரியுமாண்ணா, பால்லே கிரீடன காசக்தாக, விளையாட்டுல தான் புத்தி போறதே தவிர பிரம்ம விஷயத்துல புத்தி போல. சரி நல்ல குமார தசை ஆயிடுத்து, படிப்பு சேர்த்தாச்சு, 9வது வந்தாச்சு, எல்லா பிள்ளைகளுக்கும் சந்த முதல்ல நின்றுடும். சில பேர் தெரிஞ்ச வளரும் 3வது 4வது படிக்கச்சே உபநயனான உடனேயோ இல்லை பெண் குழந்தைகளுக்கோ சந்தை சொல்றதுக்கு ஆரம்பிப்பா. 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் சந்தெல்லாம் ஒழுங்கா போகும். ஒரு 1000 பாட்டு சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம திருப்திப்பட்டுக்கிறதுக்குள்ளே 10வது வந்ததுன்னா ஓட்டப்பந்தயம் ஓடணும் இல்லையோ. ஏன்னா இது 10ல் என்ன படிச்சானோ, எங்க போகணுமோ, மேலே யாருக்கு சேரணுமோ, எவ்வளவு பணம் கட்டணுமோ, எத்தனையோ, அவ்வளவுதான். 12 முடியும், 4 வருஷம் முடியும், 2 வருஷம் முடியும், 2 வருஷம் முடியும், முடிஞ்சே போயிடும். 26 வயசாகும். திரும்ப வந்து சரி இப்ப கல்யாணம் வேண்டான்னு வரலாமான்னா, விஷய சுகத்தை அனுபவிப்பதில் ஆசை. இதுவரைக்கும் ஏதோ படிப்புன்னு ஓடியாச்சு, பிரம்ம வித்தை இல்லை கண்ட வித்தைக்கு ஓடியாச்சு. இன்னைக்கு திரும்பி வந்த பிற்பாடு சரி இப்போதாவது கல்யாணம் வேண்டானே, கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஒழுங்கை அனுஷ்டித்து பிரம்ம வித்தைக்கு பாடுபடுவனான்னு கேட்டால் இல்லை. அப்ப விஷய சுகத்தில் ஈடுபடணும்னு புத்தி போடுறது. 45 வயசு, பொண்ணுக்கு என்னது பண்ணோம், பிள்ளைக்கு என்னது பண்ணோம், திருப்தி படுறதுக்குள்ள ஒரு விரோதம் அவர்களோடையே நமக்கு வந்துடும்.